2026 ஆரம்பித்தோடனே சிம்ம ராசியாக இருக்கவங்க ஒரு சில கெட்ட விஷயங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு குடும்பத்தில் ஒரு மன கஷ்டம், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். வேலையில் திடீர் வேலை மாற்றம், வேலை நிறுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்திருக்கலாம். ஸோ இந்த 2026 ஸ்டார்டிங்லேயே எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கவலைப்பட வேணாம். ஸோ சிம்ம ராசி அப்படிங்கிறப்ப உங்களுக்கான கம்பீரம் கௌரவங்கிறது இருக்கும். அது என்றைக்குமே போகாது. அதனால் எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் 2026 தான் உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மனம் தோண்டு போகாமல் நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து போராடுங்க. ஸோ ஒரு வேலை இல்லை அப்படின்னா இன்னொரு வேலை கிடைக்கலாம். ஸோ குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். தொழிலில் நஷ்டம் அப்படின்னா மறுபடியும் அதை உழைச்சி முன்னேற்றிருக்கலாம். ஸோ எதுக்கும் கவலைப்படாமல் மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங்லாம் நீங்கள் விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போராடுங்க. கண்டிப்பாக உங்கள் ராசி மாதிரியே ஒரு கம்பீரமான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை சார் எனக்கு கஷ்டமே இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ராசி ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பிரகாரம் இந்தளவுக்கு கஷ்டப்படாமல் நல்ல ஒரு யோகமாக கூட உங்கள் அமைப்பு இருக்கலாம். ஆனால் ராசி அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பாலான சிம்மராசிகள் கண்டிப்பாக கஷ்டங்களை சந்திக்கூடிய ஏரா இந்த 2026 இருக்குது. பட் முயற்சிகள் போடுற எஃபர்ட்டு நம்ம செய்ய தர்ம காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுத்து நல்ல வழியில் போகிறதுக்கும் வழிவகுக்கும்.